அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல இலவச கணித வகுப்பு அப்படிங்கிறது கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? அதில் ஆல்ரெடி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல பார்ட் 2 வீடியோவில் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, பின்னங்கள் எப்படி அதை ஆட் பண்ணணும், எப்படி அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கு அடுத்த கிளாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இதில் லாஸ்ட்டில் ஒரு சில ஹோம்ஒர்க் சம் இருந்திருக்கும், அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, இதில் 16 1/3 இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே மல்டிபிள் பண்ணி மேலே ப்ளஸ் பண்ணணும். அப்போ 16 3 பெருக்கணும்னா 48, 48 + 1 49/3. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஸ்டெப் கால்குலேஷன் எப்படி பண்ணணும், ப்ளஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், எப்படி மல்டிபிள் பண்ணணும், எப்படி கேன்சல் பண்ணணும், இதெல்லாம் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதில் உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப்பை கொடுத்து அதில் சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அதையும் நம்ம இப்போ சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு 2x + 4 = x + 5ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம் எப்போவுமே. அப்போ இந்த ப்ளஸில் இருக்க எக்ஸ் இந்த பக்கம் வச்சு என்ன ஆகும், -x ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் 5 இருக்குது, இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ 4 அந்த பக்கம் போச்சுன்னா -4 ஆகிடும். ஓகேவா? அப்போ 2xல் 1x போச்சுன்னா மிச்சம் x மட்டும் இருக்கும். 5ல் 4 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 1. அடுத்தது x × 16/10 × 25/100 64,000. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருந்தேன், ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கும்போது நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம், மேலே இருக்க நம்பரை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இது 4வது டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 4 டைம், இங்கே 1 6 16 டைம், திரும்பவும் 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம் 4000. ஓகேவா? இப்போது இங்கே 25 கேன்சல் பண்ணுவோம். இது 5 டைம், இது 2 டைம். 5வது டேபிளில் 100 வந்து 20 டைம். ஓகேவா? அப்போது x/40, இங்கே 4000. இந்த 40ஐயும் 4000ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னா 4 × 4 16, 4 0 பக்கத்தில் போட்டுக்கலாம். அப்போ 1,60,000. இது எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம பேசிக் கிளாஸில் ரொம்ப முக்கியமானது நம்பர்ஸ். எண்கள். ஓகேவா? என்ன மாதிரியான எண்கள் இருக்கு அப்படின்னா, முதல்ல எண்களோட அமைப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? எத்தனை வகையா எண்களை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அதில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ரியல் நம்பர்ஸ்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். இமேஜினரி நம்பர் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரியல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம மெய் எண் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மொத்த எண் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஒன்றா சேர்த்தா அதுதான் நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ரேஷனல், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். ஓகேவா? இப்போ இதில் இந்த ரேஷனலில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா
இண்டீஜர்ஸ். ஓகேவா, இண்டீஜர்ஸ். அடுத்தது ஹோல் நம்பர்ஸ். அடுத்தது நேச்சுரல் நம்பர்ஸ். தமிழ் என்ன சொல்லுவோம்? இண்டீஜர்ஸை முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸை முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்ஸை இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது இமேஜினரி நம்பர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இது பேரு என்ன? இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம், கற்பனை எண்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஒன்று நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா, நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் சொல்லி பிரித்து சொல்லணும். ஓகேவா, என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? மொத்தமாக நம்பர்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று இமேஜினரி நம்பர்ஸ். ஓகேவா, அதை 2ஆக பிரித்தோம்னா ரியல் நம்பரை 2ஆக பிரித்தா ரேஷனல், இர்ரேஷனல்னு பிரிக்கலாம். ரேஷனல்குள்ளே இருக்க நம்பர்ஸ் தான் இண்டீஜர்ஸ், இண்டீஜருக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் தான் ஹோல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்குள்ளே இருக்க நம்பர் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, அதுக்கான தமிழ் வார்த்தைகளும் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போது ஒவ்வொரு நம்பராக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். இயல் எண்கள். எதெல்லாம் இயல் எண்கள் அப்படின்னா, நமக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 1 2 3 இந்த நம்பர்ஸ் தான் நம்ம எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணோம். ஓகேவா, இப்போ நான் உங்ககிட்ட உனக்கு நம்பர்ஸ் தெரியுமான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்போம்? உனக்கு 1 2 3 தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நேச்சுரலாக யூஸ் பண்ண, இயல்பாகவே எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, அது எப்பவுமே 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதில் 0 வராது, நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. ஓகேவா, 0 அப்படிங்கிற நம்பர் நேச்சுரல் நம்பர் கிடையாது. -1 -2 இந்த நம்பர்லாம் நமக்கு நேச்சுரல் நம்பர் கிடையாது. அடுத்தது ஹோல் நம்பர்ஸ். முழு எண்கள். எண்கள் எப்போ முழுமையடையுது அப்படின்னா 0 அப்படிங்கிற நம்பர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால டிஜிட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஒரு 9 நம்பருக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஆனால் 10ங்கிற நம்பரை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு 0ங்கிற ஒரு வேல்யூ வேணும். ஓகேவா, இப்போ 101 102 110 அந்த மாதிரி அதுக்கு மேலே போகும்போது எல்லா இடத்துலையும் 0 அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ அந்த 0 வந்ததுக்கப்புறம் தான் நம்பர்ஸ்க்கு ஒரு முழுமையாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து ஒரு ஹோல் நம்பர். ஓகேவா, முழு எண்கள். அப்போ இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னது? இதில் 0 இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது. ஓகேவா, -2 -3 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இதில் வராது. ஓகேவா, அடுத்தது இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ் அப்படின்னா இது கூட நம்ம என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் நம்பர்ஸை உள்ள இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா, இது இண்டீஜர்ஸ். இப்போ இண்டீஜர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே இந்த மாதிரி பின்னங்கள் வராது. ஓகேவா, பின்னங்கள் வந்து எதில் வராது? இண்டீஜர்ஸில் வராது. ஓகே, இந்த வராதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு நிறைய தடவை கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் இயரில். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம், இந்த மாதிரி கொஷின்ஸையும். ஓகேவா, அது போக ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ 28 14
எது பெருசுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 28 தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 28 தான் பெருசு. இந்த சிம்பிளில் எந்த சைடு ஓப்பன் ஆயிருக்கோ அதான் பெருசுன்னு டினோட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து -28 -14ன்னு எழுதுறேன். ஓகேவா? இப்போ அதே நம்பர்ஸ் தான், ஆனால் மைனஸ் போட்டிருக்கேன். அதனால என்ன ஆகும்னா 14 தான் கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ 1 விட எது கிரேட்டர்? 2 கிரேட்டர். 2 விட 3 கிரேட்டர். எந்த டைரக்ஷனில் போகும்போது? இந்த டைரக்ஷனில் போகுதா? பெரிய நம்பர் இந்த டைரக்ஷனில் தான் போகுது. அப்போது -3 விட எது கிரேட்டர்னா -2க்கு கிரேட்டர். -3 விட எது கிரேட்டர்னா -1 கிரேட்டர். அப்போ இந்த டைரக்ஷனில் போகிறது தான் பெரிய நம்பர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும்போது மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். இது உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும். இப்போ -36 -12 எது கிரேட்டர்? எது சின்ன நம்பராக இருக்கோ அதுதான் கிரேட்டர். இதே 36 12ன்னு சொன்னோன்னா 36 தான் கிரேட்டர். அவ்வளோதான். அங்கே என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எது பெருசு எது சின்ன நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ அடுத்தது ரேஷனல் இரேஷனல் நம்பர்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ 1/2 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா டிவைட் பண்ணால் 0.5 வரும். ஓகேவா? 1/3 இதை டிவைட் பண்ண என்ன வரும்னா 0.33ன்னு வரும். அந்த 3 ஸ்டாப் ஆகாது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பையோட வேல்யூ எடுத்தோம்னா 3.14 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மூணையும் நம்ம எப்படி என்ன கேட்டகரியாக பிரிக்கலாம்னா, இது வந்து ஆன்சர் எப்படி கிடைச்சிருக்குன்னா டெர்மினேட்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? முடிவுறும் எண். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். ரெண்டாவது ஒன்றில் ஆன்சர் தெளிவாக முடியல. நான் டெர்மினேட்டிங் நம்பர். அது போக இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 3ங்கிற நம்பர் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. நான் டெர்மினேட்டிங் அண்டு ரிப்பீட்டிங். நான் டெர்மினேட்டிங் அண்டு ரிப்பீட்டிங். முடிவில்லாமல் மீண்டும் மீண்டும் வரும் எண்கள். ஓகேவா? இது வந்து நம்ம 1/3 சொல்லுவோம். இன்னொன்று லாஸ்ட் ஒன் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இதுவும் முடிவில்லாதது தான், நான் டெர்மினேட்டிங் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா ஒரே மாதிரி இல்லை. அப்போது இது வந்து நான் ரிப்பீட்டிங். ஓகேவா? முடிவில்லாமல் தமிழ் எழுதும்போது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. ஓகேவா? என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்ததுல எனக்கு டெர்மினேட்டிங் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்டாக எனக்கு இதுதான் ஆன்சர்னு கிடச்சிருச்சு. முடிவுறும் எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 1/3 சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? அந்த ஆன்சர் வந்து முடிவில்லாமல் போகுது, ஆனால் ஒரே மாதிரி நம்பர் போகுது. அடுத்தது பையோட வேல்யூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது, நான் ரிப்பீட்டிங்காக இருக்குது. அப்போது இதில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர், இந்த கேட்டகரியை நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இது வந்து இரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் பேசிக் டெஃபினிஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். ரேஷனல், இரேஷனல். இப்போ என்ன மாதிரியான நம்பர்ஸ்லாம் வரும் அப்படின்னா, இப்போ 1/2, 1/3, 1/7 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் இந்த மாதிரி டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் இதிலெல்லாம் வருதோ அது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த Q எப்பவுமே 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா? P/Q அப்படின்னா இந்த 1/2, 1/3 இருக்குல்ல, அதுதான் P/Qன்னு சொல்கிறோம். அடுத்தது விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா √2, √3, √5, பை வேல்யூ,
√2 + √3ன்னு போட்டிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் தான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங், ரிப்பீட்டிங். இங்கே நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். ஓகேவா? இதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த எல்லா நம்பர்ஸையும் ஒன்றா சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர். அடுத்து என்ன பார்த்தோம்? ஹோல் நம்பர். அடுத்து என்ன பார்த்தோம்? இண்டீஜர். இண்டீஜருக்கு சிம்பிள் வந்து இசட்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, முழுக்கள். அடுத்தது ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பருக்கு கியூன்னு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இர்ரேஷனல் நம்பர் தனியாக இருக்கும், அதை கியூ டேஷ்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா அதுக்கு பேர் தான் ரியல் நம்பர். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல மெய்யெண் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா இந்த ஒரு டயக்ராம் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர், அது எதுக்குள்ளே இருக்குது? ஹோல் நம்பருக்குள்ளே இருக்குது. அது எதுக்குள்ளே இருக்குது? இண்டீஜருக்குள்ளே இருக்குது. அது எதுக்குள்ளே இருக்குது? ரேஷனல் நம்பர் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தான் இர்ரேஷனல் நம்பர் இருக்குது. ஓகேவா? இது மொத்தமாக சேர்த்தா ரியல் நம்பர். ஓகேவா? இப்போது இந்த நம்பர் சிஸ்டம் வச்சு மொத்தமாக ஒரு 50 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அதை வச்சு நான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை ஏன் நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க. யார் அந்த ஃபுல்லாக வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? இன்னும் இருக்குது, இந்த வீடியோ இன்னும் முடியல. அந்த விஷயத்த நான் இப்போ இடையில சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்தவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் லிங்க் இருக்கும். ஓகேவா? அந்த டிரைவ் லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம்கான முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி ஒரு 50 முக்கியமான கான்செப்ட் நம்பர் சிஸ்டமை பேஸ் பண்ணி மட்டும். ஓகேவா? இது ஒரு ஃப்ரீ பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுக்கலாம். ஓகேவா? இதை படிச்சிங்கனாலே நம்பர் சிஸ்டமில் என்ன மாதிரியான கான்செப்டுவலாக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து சம்மு தெரியும், ஆனால் கான்செப்ட் கேட்டால் போட தெரியாது. அதுக்காக தான் இது. அது இங்கே இந்த பக்கம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன். ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மேபி எங்கேயாச்சும் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். நீங்கள் அதை மட்டும் பார்த்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து ரிமைனிங் இருக்கிறத பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய முக்கியமான டைப்ஸு அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அது போக இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மற்ற கான்செப்ட்ஸ் என்ன மாதிரியான நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள். இப்போ இரட்டைப்படை எண்கள்னா என்னது? எந்த நம்பர்லாம் 2ஆல் வகுப்படுதோ அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1, 3, 5, 7 2ஆல் வகுப்படாத நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லுவோம். வகுப்படுற எண்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, கொஷினில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? 3 consecutive odd numbers or even numbers ஏதாவது ஒன்று சொல்லலாம். தொடர்ந்து வரும் 3 ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை எண்கள். அப்போ இந்த மாதிரி கொஷினில் நீங்கள் இந்த லைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்? அது ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸாக வச்சுக்கோங்க, அடுத்த நம்பரை x+2ஆக வச்சுக்கோங்க, அடுத்த நம்பரை x+4ஆக வச்சுக்கோங்க. அதே தான் ஈவன் நம்பருக்கும். ஆட் நம்பர், ஈவன் நம்பர் ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட் தான். எப்படி ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட் வருதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கோம். ஆட் நம்பருங்கும் போது 13, 15, 17ன்னு எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது 24, 26, 28ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சா அடுத்த நம்பர் என்ன அதிகமாக இருக்குது? 2 அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்குது? +4 அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸு, x+2, x+4ன்னு எடுக்கணும். அதே மாதிரி தான் ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்களுக்கும் 24லேருந்து ஃபஸ்ட்டு 2 அதிகமாக இருக்குது, அடுத்து
4 அதிகமாக இருக்குது, அதனால எக்ஸ் + 2 x + 4ன்னு போடணும். ஓகேவா? அடுத்தது prime numbers, composite numbers. ஓகேவா? பகா எண், பகும் அல்லது கலப்பு எண். இது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் எடுப்போம். 3, 5, 14, 24. இப்போ 3 வந்து நான் எந்தெந்த வாய்ப்பாடுல எல்லாம் வரும் அப்படின்னா 1, 3 அவ்வளோதான், வேற எதுலையும் வராது. 5 வந்து 1, 5ல் வரும், அவ்வளோதான். 14 எடுத்துட்டேன்னா 1ல் வரும், 2ல் வரும், 7ல் வரும், 14ல் வரும். இப்போ 24 எடுத்துட்டோம்னா 1, 2, 3, 4, 6, 8, 12, 24 இந்த டேபிள் எல்லாம் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பக்கத்துக்கும் இப்போ பார்த்தாலே உங்களை டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இங்கே 1 அல்லது அதே எண், ஓகேவா, 1ஆல இல்லைன்னா அதே எண்ணால வகுப்பட்டிருக்கு. ஓகே, 1ஆலையும் தன்னாலையும் அப்படின்னு சொல்லுவோம் இதை டெஃபினிஷன் சொல்லும் போது. ஓகேவா? இங்கிலீஷில் 1 and itself, இது தமிழில் சொல்லும் போது ஒன்றாலும் தன்னாலும். தன்னாலும் அப்படிங்கும்போது அந்த நம்பராலேயே. ஓகேவா? இதால டிவைட் ஆகும். ஒரு நம்பர் எடுத்து அது எதில் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கும்போது 1ல் டிவைட் ஆகணும், இல்லைன்னா அதே நம்பரில் டிவைட் ஆகணும். அப்படி இருந்தால் அது பிரைம் நம்பர். ஓகேவா? பகா எண். இதே மற்ற எந்த நம்பரில் வேணால் டிவைட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் காம்போசிட் நம்பர். ஓகேவா? அதுக்கு பேர் பகும் எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ என்ன மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இருக்கிறதுலே பிரைம் நம்பர் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 2லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 33, 34, 35, 36, 37, 38, 39, 41. ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வேற எந்த வாய்ப்பாடுலையுமே வகுப்படாது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ காம்போசிட் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 4, 6, 8, 9, 12, 15, 20, 21 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது போக பிரைம் நம்பர்ஸ் போக மிச்சம் இருக்க எல்லாமே நம்ம காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு ஒரே லைனில் சொல்லணும்னா அதர் தென் பிரைம், அதாவது பிரைம் நம்பர் போக மிச்சம் இருக்க எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் என்னன்னு சொல்லிக்கலாம், காம்போசிட் நம்பர்னு சொல்லிக்கலாம். இப்போ இதில் ரெண்டுலையுமே நீங்கள் நோட் பண்ணால் ஒரு நம்பர் இதில் வந்திருக்காது. அது என்ன நம்பர் அப்படின்னா 1. இப்போ 1ங்கிற நம்பர் என்னன்னா அது வந்து neither prime nor composite. அதாவது இந்த நம்பர் வந்து பகா எண்ணும் இல்லை, பகும் எண்ணும் கிடையாது, நார்மலாக ஒரு எண், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு கேட்டாங்கன்னா எதுவுமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, எந்த நம்பரும் இது கிடையாது. அடுத்தது இப்போ 1/0, 1728/0, 33/0 இது மாதிரி என்ன வந்தாலும் சரி, மேலே என்ன வேணா இருக்கலாம், கீழே 0 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஓகேவா? அதுக்கு ஆன்சரே கிடையாது. அதுக்கு சிம்பிள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகேவா? இதுக்கு விடை கிடையாது. நாட் டிஃபைன்ட். சிம்பிளாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆப்ஷனில் இந்த நாட் டிஃபைண்டோ விடை தெரியாதோ இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா போடலாம். ஓகேவா? ஆனால் ஆன்சர் இன்ஃபினிட்டி கிடையாது. இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்னா அதுக்கு நிறைய ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம், அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நேச்சுரல் நம்பர் எங்கே போய் முடியும் அப்படின்னா அதுக்கு அளவே கிடையாது, பல லட்சம் கோடி வந்து போய்கிட்டே இருக்கும், அது எவ்வளோ முடியும்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃபினிட்டி.
இந்த இடத்துல ஒரு நம்பரை ஜீரோவால் நம்ம எப்படி டிவைட் பண்ண முடியும்? ஜீரோன்னு ஒரு டேபிளே கிடையாது. ஒன்னுங்கிற டேபிள் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோங்கிற டேபிளே கிடையாது. அப்போ அதை சால்வே பண்ண முடியாது, அதனால அதுக்கு ஆன்சர் கிடையாது தான் சொல்லணும். நாட் டிஃபைன். இப்போ இதில் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் என்ன அப்படின்னா கோ பிரைம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ட்வின் பிரைம் நம்பர்ஸ். இது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் சார்பகா எண்கள். இது இரட்டைப்பகா எண்கள். இப்போ சார்பகா எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு 2 நம்பர் எடுத்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ 3ஐயும் 14ஐயும் கம்பேர் பண்ணுறேன், 2ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணுறேன், 5ஐயும் 36ஐயும் கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இதோட இது எந்த நம்பராலெல்லாம் வகுப்படுமோ அந்த நம்பரெல்லாம் கீழே செக் பண்ணணும். இது 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். 14 வந்து 1 2 7 14, 2 வந்து 1 2, 8 வந்து 1 2 4 8, 5 வந்து 1 5, 36 வந்து 1 2 3 4 6 9 12 18 36 இதிலெல்லாம் டிவைட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இதில் நம்ம இப்போ எடுத்திருக்கோம்ல அதை கம்பேர் பண்ணணும். இப்போ 3ஓட வகுத்திகளையும் 14ஓட வகுத்திகளையும் எடுத்திருக்கோம். இதில் எந்த நம்பர் வந்து காமனாக இருக்குன்னு பார்க்கணும். 2க்குள்ள பொது வகுத்தி என்னன்னு பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. வேறு ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. அப்போ இந்த 3ஐயும் 14ஐயும் நம்ம கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 2 8, இப்போ 1ங்கிற நம்பர் காமனாக இருக்குது, அது போக 2ங்கிற இன்னொரு நம்பர் காமனாக இருக்குது. அப்போ இது வந்து சார்பு பகா எண்ணு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்தது 5ஐயும் 16ஐயும் எடுத்துக்கலாம், 5ஐயும் 36 எடுத்துக்கலாம். இதில் எனக்கு 36க்கு உருப்பட்ட டிவிஷன் நம்பர் இருக்குது, ஆனால் 1ங்கிற நம்பரை தவிர இதுக்கு எதுவுமே காமனாக இல்லை, பொதுவான வகுத்தி இல்லை. அப்போ இதுக்கு சரி 1 தவிர வேறு எந்த பொது வகுத்தியும் இல்லை. அப்போது இது வந்து என்னன்னு சொல்லிடலாம்? கோ பிரைம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா காமன் ஃபேக்டர் ஆல்வேஸ் 1. 1ங்கிற நம்பர் மட்டும்தான் அதுக்கு காமன் ஃபேக்டரா இருக்கணும். பொது வகுத்தி ஒன்று மட்டுமே. ஒரு நம்பர் மட்டும் ஆன்சர் கிடையாது, 1ங்கிற நம்பர் மட்டும் காமனாக இருந்தால் அது பேர் கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இது ஹெச்சிசிஎஃப் படிக்கும் போதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 நம்பர் எடுத்து டிவைட் பண்ணிட்டுலாம் பார்க்கும்போது 2க்கும் காமனாக எதுவுமே இல்லை அப்படின்னா அது கோ பிரைம். 1ங்கிற நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்கணும். ட்வின் பிரைம் அப்படின்னா ஓகே, இப்போ ட்வின் பிரைம் அப்படின்னா 2 பிரைம் நம்பர் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். ஓகேவா? 2 பிரைம் நம்பர் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். அப்போது இதில் நம்ம இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், இதில் பிரைம் நம்பரே கிடையாது. ஓகேவா? அடுத்தது ரிமைனிங் இருக்கிறத வச்சு எது கோ பிரைம், சரி ட்வின் பிரைம்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அது பிரைம் நம்பராக இருக்கணும், பகா எண்ணா இருக்கணும். இது முதல் கண்டிஷன், அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மற்ற எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தியாசம் 2ஆ இருக்கணும். நம்ம எடுத்திருக்க அந்த 2 நம்பரோட வித்தியாசம் 2ஆ இருக்கணும். இது எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்க. 2 3 ரெண்டுமே பிரைம் நம்பர் தான், ஆனால் 2க்குள்ள வித்தியாசம் 1, இது கிடையாது. 3 5 இருக்கு, 11 13 இருக்கு, இதில் இல்லை. இந்த 2ஐயும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ட்வின் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அவ்வளோதான் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டைப்ஸ். என்னென்ன நம்பர்ஸ்?
ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஹோல் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இண்டீஜர்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பருக்கு எழுதக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன. அதுக்கப்புறம் ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன. அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் 0 வந்தால் எப்படி போடணும், கோ ப்ரைம்னா என்ன, ட்வின் ப்ரைம்னா என்ன, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட பேசிக் கிளாஸோட 3வது பார்ட் இது. ஓகேவா? இந்த 3 பார்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நேரம். இன்னுமே நிறைய பேசிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் 1 by 1 சொல்லித்தர போகிறேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எந்த வீடியோ நான் போட போகிறதில்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா பேசிக்ஸையும் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் உள்ள ப்ரீவியஸ் இருக்கிற கொஷினுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக போகிறேன். ஓகேவா? அதனால் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன அந்த ஃப்ரீ பிடிஎஃபோட லிங்க் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.